ஐயா வணக்கம். அதாவதுங்க ஐயா, என் 2 கண்கள் இருக்குல்ல, இப்ப சாதாரணமா நம்ம புருவ மத்தி தியானம் பண்ணும்போது, நம்ம 2 கண்ணையும் மூடி இருப்போம். நம்ம 2 கண்ணையும் என்ன பண்ணுவோம், உள்நோக்கி, அதாவது உயிரை பார்க்குற மாதிரி நம்ம 2 கண்ணோட கவனத்த நம்ம உள்நோக்கி உயிர பார்க்குற மாரி நம்ம திருப்புவோம் இல்லைங்களா? இதுதான் நம்ம புருவ மத்தி தியானத்துல செய்வோம். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கண்ணை திறந்திருக்கிறேன். கண்ணை திறந்திருக்கும் பொழுதே என் 2 கண்களுடைய கவனம் 2யும் நான் என்ன பண்றேன், கண்ணை திறந்திருந்து என் 2 கண்களுடைய கவனத்தை நான் என்னுடைய உயிர் மேல செலுத்துறேன். அதாவது சிர மையத்துல இருக்கக்கூடிய அப்படி உள்ள நோக்கி நிக்கிறேன். இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது கேட்டிங்கன்னா, என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, என் 2 கண்கள் இருக்குல்ல, அது 2ம் வந்து 2 என்னோட ஐபாலையும் தூக்கி போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிற மாதிரி ஜில்லுன்னு இருக்குது. ஓகேவா? ஆமாம். ஜில்லுன்னு இருக்குது, அது தெரியுது. அதே சமயம் அந்த காற்று வந்து எடுக்க மாட்டேங்குது. ஸோ அதே மாதிரி என்னோட நெஞ்சு கூடு அந்த விரியறது இல்லை. அப்போ கம்மியாக இருக்குது. அப்போ எவ்வளோ நேரம் நான் இந்த கவனத்திலேயே இருக்கும்பொழுது அப்படியே இருக்குது. சரிங்களா? அப்ப எனக்கு என்ன ஒரு ஒரு கொஸ்டின் நான் உங்கள்கிட்ட இப்போ கேட்க வரேன் அப்படின்னா, அப்ப நானு ம் அ அப்போ வந்து உயிர்கிட்டேருந்து கட்டளை வரலையா? நெஞ்சுக்கூடு விரியறதுக்கு, விரிஞ்சிக்கூடு அப்படின்ற அந்த கட்டளை வந்து உயிர்கிட்டேருந்து போகலையா? இங்க என்ன நடக்குது ஐயா? ஏன் என் கண்கள் வந்து ஜில்லா இருக்கு? அ இது பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க ஐயா? நான் இதுதான் உங்ககிட்ட கேட்கணும். அ ஆமா. நன்றிங்க ஐயா. ஆமாம், நீங்கள் சூப்பராக வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. எக்ஸலண்ட்டுமா. நன்னா வந்து நம்ம என்ன சொன்னோம் அப்படின்றத புரிந்து கரெக்டாக கேள்வி கேட்டிருக்கீங்க. எக்ஸலண்ட்டான விஷயம். இதுவரை இந்த மாதிரி ஒரு நல்ல கேள்வியை நான் இப்போ பார்க்குறேன். ரொம்ப அற்புதம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நன்றி. அதற்கான விளக்கம் இது. அதாவது நம்ம வந்து இன்றைய வழக்கில் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, காற்று வந்து கடவுள், காற்று தான் வந்து கடவுளாக இருக்கு அப்படின்றத வந்து ஒரு சாரார் வந்து அதை பெருசாக உயர்த்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல நம்ம சுவாசம் என்பது வந்து எப்படி வருது அப்படின்றத தெரிந்து கொள்ள வேண்டும். எது முதல்ல வந்தது, உயிர் முதல்ல வந்ததா, சுவாசம் முதல்ல வந்ததான்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இப்போது ஒரு குழந்தை தாயினுடைய கருவறையிலிருந்து வெளியே வந்து விழுந்த பிறகு என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தையானது வந்து அதனுடைய பிளட் சர்க்குலேஷனில் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது வந்து அதிகரித்து ஆக்சிஜன் என்பது லோ ஆகும். அப்போது இந்த லோ ஆச்சு அப்படின்ற ஒரு உணர்வை எடுத்துக்கிட்டு அந்த உணர்வானது வந்து மூளைக்கு ட்ராவல் ஆகும். ட்ராவல் ஆகி அது வந்து அங்கே சொல்லும், இந்த மாதிரி வந்து ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை அங்கே சொல்லும். அப்போது மூளையிலிருந்து கட்டளை ஏற்படும். என்ன கட்டளை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெஞ்சு கூடே நீ விரிந்து கொடு அப்படின்றது கொடு. இது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உயிர் இருந்தால் மட்டும்தான் இந்த கட்டளையானது வெளியில் வரும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த கட்டளை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்கள் உயிர்லேருந்து வருது. இந்த கட்டளை என்பது வந்து உங்களுடைய வாழ்நாளை நிர்ணயிக்கிறது. உங்களுடைய வாழ்நாளுடைய மொத்த சுவாசத்தினுடைய கணக்கை வந்து இந்த கட்டளைகள் மூலயமாகத்தான் நிறைவேற்றப்படுகிறது. ஒருத்தருக்கு 100 சுவாசம் தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அந்த 100 சுவாசம் மட்டும்தான் அந்த கட்டளையாக வரும். 101வது சுவாசம் வராது, நீங்கள் செத்து போயிடுவீங்க. சரியா? அப்போது
அந்த சுவாசம் என்ற கட்டளை உயிரிலிருந்து மூளை வழியாக இந்த நெஞ்சுக்கூடுக்கு வந்து நெஞ்சுக்கூடிய விரிவடை அப்படின்னு சொல்லும். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த நெஞ்சுக்கூடுக்கும் இந்த நுரையீரலுக்கும் நடுவே வந்து ஒரு நெகட்டிவ் ப்ரெஷரை உருவாக்கும். அந்த நெகட்டிவ் ப்ரெஷரை உருவான உடனே வெளியில் இருக்கின்ற காற்றானது வந்து அந்த நெகட்டிவ் ப்ரெஷரை ஃபில்லப் பண்ணுறதுக்காக நுரையீரலுக்கு கூட பாயும். இது இயற்கை. ஸோ இப்போ நுரையீரல் வந்து புஷ்ஷுன்னு விரிவடையும். அப்போ ஆக்சிஜன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ வந்து அந்த உடம்புல ஆக்சிஜன் வந்து லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ என்ன நடக்குதுன்னா, மறுபடி ஒரு கட்டளை, நெஞ்சுக்கூடே நீ சுருங்கு. அப்போ நெஞ்சுக்கூடு சுருங்கும். அப்போ கூடவே வந்து அந்த பலூன் மாதிரி இருக்கின்ற நுரையீரலானதும் சுருங்கும். அப்போ காற்று எல்லாம் மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் வெளியே வந்துவிடும். இதுதான் ஒரு சுவாசம். சரியா? இப்போது நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் தியானத்தில் இருக்கும்போது எனக்கு வந்து சுவாசிக்கிறேன்னானே தெரியல, என் நெஞ்சுக்கூடி சுருங்கியே இருந்தது, அது விரிவடையவே இல்லை, இது மூளையிலேருந்து வரக்கூடிய கட்டளை வரவே இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை நீங்கள் கேட்டீங்க. இப்போ உங்கள் உணர்வை கொண்டு போய் உயிரில் நிறுத்தினீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா, இந்த உணர்வானது வந்து யூஸ்வலாக வந்து உங்களுடைய உயிரிலிருந்து தான் உடம்பு முழுக்க பரவி மறுபடியும் உயிருக்கு போய் வந்துன்னு இருக்குது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில். அப்போது இந்த உணர்வை நீங்கள் நிறுத்தின உடனே இந்த கட்டளையானது உயிரிலிருந்து கீழே வராது. அப்போ நெஞ்சுக்கூடு விரிவடையாது. அப்போ உங்களுடைய அந்த காற்றானது வந்து இந்த நெஞ்சுக்கூடுக்குள்ளே இருக்கக்கூடிய நுரையீரலில் போய் ரொம்பாது. சரியா? ஸோ இந்த உணர்வு அற்ற நிலைக்கு நீங்கள் வந்து போனதுனால தான் வந்து இந்த சுவாசம் நின்று போயிருக்கிறது. ஆனால் நீங்கள் செத்துருவீங்கன்னு நினைக்க வேண்டியது இல்லை. ஏன்னா சுவாசம் என்பது வந்து இந்த உடம்புக்கான ஒரு ஃபியூவல், எரிபொருளே தவிர உங்களுக்கான எரிபொருள் அல்ல. அதாவது உயிருக்கான எரிபொருள் அல்ல. அதாவது இந்த உயிரானது வந்து இந்த உடம்போட கனெக்ஷன் இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பு இறந்து போகாது, அழிந்து போகாது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போது நீங்கள் உணர்வு அற்ற நிலையில் அங்கே உங்கள் உணர்வை உங்கள் உயிரிலேயே நிறுத்தினதுனால இந்த சுவாசமானது வந்து நின்று விட்டது. இது வந்து ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இதை வந்து நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம வந்து இந்த தியானம் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த நெஞ்சு கூட சுருங்கிரும், வயிறு உள்ளே போயிடும். அது எவ்வளோ நேரம் அப்படி இருந்ததுன்னே தெரியாது. நம்ம திருப்பி நார்மல் கான்ஷியஸ்க்கு வரும்போது தான் அப்படியே புஷ்ஷுன்னு காற்று வந்து நம்ம மூக்கு வழியாக உள்ளே போகும். அப்படியே வேகமாக அந்த மூக்கை வந்து இழுப்போம். சரியா? அப்போ தான் நம்மளுக்கு வந்து தெரியும், ஓ இவ்வளோ நேரம் நம்ம மூச்சு விடாமே இருந்திருக்கோம், இப்போ தான் உள்ளே போகுது மூச்சு அப்படின்றத இப்போ அறிஞ்சிக்க முடியும். இரண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து புருவமத்தி தியானம் பண்ணும்போது உங்களுடைய கண்களை உள்நோக்கி திருப்பி நீங்கள் உயிரை நோக்கி பார்க்குற மாதிரி வச்சு உங்கள் உணர்வை எடுத்துகிட்டு போய் உயிரில் கலக்கிறதுக்கு முயற்சி பண்ண தியான முறையில் நீங்கள் எக்ஸலண்ட்டாக இந்த கண்களை கட் பண்ணிவிட்டு உங்கள் உணர்வை நேரடியாக உயிரிலேயே நிறுத்தியிருக்கீங்க. சரியா? அதாவது இந்த 5 புலன்கள் வழியாக இயங்குகின்ற இந்த உணர்வை நேரடியாக நீங்கள் வந்து உயிரில் நிறுத்தியிருக்கீங்க. அந்த மண்டைக்கு நடுவில், 2 காதுக்கு நடுவில், உச்சிக்கும் அண்ணாக்குக்கும் நடுமத்தியில் போய் நிறுத்தியிருக்கீங்க. ஸோ அந்த உயிரில் நிறுத்தின உடனே உங்களுடைய உயிரில் இருக்கக்கூடிய அந்த இயற்கைத்தன்மை வந்து வெளிப்படுது. அதாவது நீங்கள் ஒழுங்கான முறையில் தியானமும் வாசியோகமும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அதீத குளிர்ச்சி அதுதான் கிடைக்கும். உங்களுடைய வாசி 10ஆம் வாசல் வழியாக ஏறிய காற்றானது இறங்கும் பொழுது அப்படியே சில்லுன்னு இறங்கும். அந்த தொண்டைக்குழியில் வந்து உங்களுக்கு சில்லுன்னு தெரியும். நீங்கள் பண்ண என்னன்னா உடம்பு முழுக்கதும் ஐஸ் கட்டி மாதிரி ஆகிடும்.
இதை அனுபவமாக உணர்ந்தவளுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் மனம் இயங்கிக்கிட்டே பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பு அனலாக கொதிக்கும். அது மூலயமா உங்களுக்கு உஷ்ண நோய்கள் உண்டாகும். கண்களில் புண்கள், கண் எரிச்சல், ஆசன வாயில் ரத்தம் வர்றது, ஆசன வாயில் புண்ணாகிறது, உங்கள் வயிறு புண்ணாகிறது, வயிறு பெருசாக வீங்கிக்கிறது, காதில் உங்களுக்கு நரம்பில் தளர்ச்சி வர்றது, தலை சுற்றல், மயக்கம் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகளை அது உண்டு பண்ணும். சரியா? அப்போது நீங்கள் சரியான முறையில் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் அந்த சில்னஸை ஏன் அனுபவிக்கிறீங்கன்னா, அந்த உணர்வானது மறுபடியும் கண்ணுக்கு வரும்போது அது உயிரில் என்ன உணர்ந்ததோ அதை கொண்டு வருது. அது கொண்டு வரதுனால அந்த சில்னஸை நீங்கள் உணர்றீங்க. சரியா? அப்போது நீங்கள் செய்த தியான முறைன்றது கரெக்டாக இருக்குது. இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கண்களை திறந்து நீங்கள் தியானம் பண்ணுன்னு சொன்னீங்க. அது அவசியம் இல்லை. நீங்கள் கண்களை உருட்டவும் தேவையில்லை. கண்களை இயல்பாகவே விட்டுட்டு கண்களை மூடிக்குங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கண்களில் ஒரு இமைக்கும் கண்ணுக்கும் இடையில் ஒரு லூப்ரிகண்ட், ஒரு திரவமானது சுரந்து கொண்டே இருக்கிறோம். அந்த திரவம் சுரந்தால் தான் அந்த கண்களில் ஈரம் வத்தாமல் இருக்கும். இல்லைன்னா ஈரம் வற்றி போய் ட்ரை ஆகி இரிட்டேஷன், கண்களில் புண்ணு வர்றதெல்லாம் வரும். சரி, அதனால் கண்களை மேலே தூக்கி கண்ணை திறந்துன்னு பண்ணுற விஷயங்கள் வேண்டியதில்லை. சரி, அதனால் உங்களுக்கு கண்களுக்கு ஆபத்து, கண்களுக்குடைய பிரச்சனை வரும். அதனால் நீங்கள் கண்கள் மூடியே பண்ணலாம். ஆனால் விஷயம் இது தான், சமாதி எப்படி ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உணர்வை உங்கள் உயிரில் நிறுத்தி இந்த உணர்வை உயிரிலேயே கலந்து விட்டால் சமாதி நிலை வாய்க்கும். அப்போ என்ன ஆகுனா, மனம் 0 ஆகிடும். உங்கள் உடம்பில் உயிர் இணைந்து கொள்ளும். இது வரைக்கும் மனம் என்ற ஒரு விஷயத்தினால 2 பேருக்கு நடுமத்தியில் கேப் இருந்தது. அது அந்த கேப் இப்போ ஃபுல்லாகி உயிரில் உடம்பில் உயிர் கலந்து நின்றுவிடும். அப்போ உடம்பு அழியாது, சுத்த தேகம் வாய்க்கும். இதை நீங்கள் தொடர்ச்சி பயிற்சி பண்ண இந்த விஷயங்கள்லாம் மாறுமா? நல்ல விஷயந்தான். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இதை சொன்னதுக்கு. ரொம்ப நன்றிம்மா இந்த கேள்வியை கேட்டதுக்கு.